அந்த இருக்கைகள் என்று சொன்னால் உண்மையிலே நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த இடத்திலே உங்களுக்கு அவருடைய பெயரை நான் சொல்லவில்லை, ஆனால் முகநூலிலே அதை நான் படமாக எடுத்து முகநூலிலே போட்டு கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பாராட்டை அந்த நண்பர்கள், அந்த மாணவர்கள், அந்த அன்பு செல்வங்கள் பெற்றார்கள். ஏனென்றால் நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் பிறரிடம் கைகட்டி வேலை பார்ப்பதை விட நமக்கு கீழே 4 பேருக்கு வேலையை கொடுத்து நாம் அவர்களை என்ன செய்ய வேண்டிய அந்த குடும்பத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஒவ்வொரு வரவேற்பிலிருந்து வரவேற்றவர்களை உபசரித்திருந்து, உபசரித்தவர்களை மேடையிலே அமர வைத்திலிருந்து, மேடையிலே அமர வைத்தவர்களை குழுமையாக பேச வைத்ததிலிருந்து ஒவ்வொன்றிலும் மிக அருமையாக திட்டமிட்டு செயல் செய்ததைப் போல நீங்கள் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் பயிற்சி பெற்றாலும் கூட இப்படி ஒரு அருமையான ஒரு நிகழ்வினை நடத்த இயலாது. உங்கள் அத்தனை பேரையும் நான் பாராட்ட, வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். என்றென்றும் இருக்கட்டும். இதே பற்றும் பாசமும் இந்த பள்ளியின் மீது உங்களுக்கு இருக்கும் என்பது எனக்கு தெரியும். மென்மேலும் நம்முடைய ஆசிரியர்களை மட்டுமல்லாது இந்த பள்ளியையும் நாம் மென்மேலும் உயர்த்த வேண்டும். நம்முடைய தாளாளர் தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல ஆங்கிலம் மட்டும்தான் மொழி என்று நம்முடைய விழிகளை இறந்து விடாதீர்கள். தாய்மொழிதான் விழிகள். விழிகள் போய்விட்டால் எத்தனை மொழிகள் கற்றாலும் பயனில்லை. தாய்மொழியில் நீ நன்றாக கற்றுவிட்டால் நிச்சயமாக உன்னால் எந்த மொழியையும் தோளில் சுமந்து போட்டுவிட்டு உன்னால் சென்று விட முடியும். மும்பைக்கு சென்றார்கள். செல்லுகின்ற பொழுது இந்தி படித்து விட்டால் சென்றார்கள். இன்று மும்பையிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் அங்குள்ள இந்திக்காரர்களை விட பிரமாதமாக இந்தி பேசுகின்றார்கள். இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு செல்பவர்கள் அரபு படித்து விட்டால் சென்றார்கள். அந்த அரபு நாட்டிற்கு சென்றவர்கள் அங்கே அரபு பேசுகிறார்கள். கல்கத்தா சென்றவர்கள் அங்கே வங்கம் பேசுகின்றார்கள். ஆனால் தாய்மொழியில் சிறந்திருந்தால் மட்டும்தான் உங்களால் எங்குமே பிரகாசிக்க முடியும் என்று கூறி, தாய்மொழியை என்றும் உயர்வாக நீங்கள் நினைத்தால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் கற்ற பள்ளியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடும் அன்போடும் உங்களை வினவி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எங்கள் மதிப்பிற்குரிய ரெஜிஸ் ஆசிரியர் அவர்களை சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். இல்லை அந்த இதில் பேசட்டா? பணத்தை கொண்டு கேக்குதா? வேண்டாம். பணத்தை கொண்டு எதையும் வாங்க முடியும்னுட்டு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் பண்பு, கலாச்சாரம் இவைகளையெல்லாம் நமக்கு கிடைப்பது நம்மை நன்றாக வளர்த்த பெற்றோர்களிடமிருந்தும் நம்மை வழிகாட்டிய ஆசிரியர்களிடமிருந்து தான் அந்த பண்பும் பண்பாடும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதை இப்பொழுது நான் கண்கூடாக பார்க்கிறேன். இந்த பண்பும் பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்த என்னுடைய பழைய மாணவர்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில நினைவுகள் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அது என்ன செஞ்சாலும் மீண்டும் நமக்கு திரும்பவே கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு நமக்கு திரும்ப கிடைச்சிருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அழகாக இருந்த நினைவுகள் எல்லாம் கிடைக்காதுன்னுட்டு தெரிஞ்சாலும், மீண்டும் கிடைக்காதுன்னுட்டு தெரிஞ்சாலும், இன்னைக்கு ரொம்ப அழகாக நம்ம எல்லாரும் இங்கே கூடி இருந்து நமக்கு அந்த அழகு கிடைச்சிருக்குது. ஸோ அந்த வார்த்தையை பொய்யின்னுட்டு நிரூபித்த என்னுடைய மாணவர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது, இருக்கும்போது சிலருக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. ஆனால் அது இல்லாத போது தான் தெரியும். நம்ம இழந்தது எல்லாமே பொக்கிஷம்னுட்டு. ஏன்னா அந்த பொக்கிஷத்தை நம்ம மீண்டும் கொண்டு வந்திருக்கிறோம். அது இன்றைக்கு அது நினைவாகியிருக்கிறது. அடுத்தது, நம்முடைய என்னை பொறுத்தவரை இந்த பள்ளிக்கூடம், நம்முடைய பள்ளிக்கூடம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப்.
அதாவது நீங்கள் எல்லாரும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்க, வேலை பார்த்துருக்கிறீங்க. ஆனால் நான் வளர்ந்ததே இந்த பள்ளிக்கூடம் தான். என்னுடைய அப்பா அம்மா ஆசிரியர்கள். நான் பிறந்ததில் இருந்தே இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் இருந்திருக்கிறேன். நான் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை நம்முடைய ஜோசப் ஸ்கூலில் நான் படித்தேன். ஆனால் இருக்கிறது அநேகமாக இந்த சாப்பிட வர்றது, எங்களுக்கு சுகம் இல்லைன்னா இங்கே வந்து இருக்கிறது. ஏன்னா என்னுடைய அப்பா அம்மா ஆசிரியர்கள்ங்கிறதுனால இங்கே தான் இருப்போம். அதாவது சுகம் இல்லைன்னா எங்களை கவனிக்க ஆள் கிடையாது, ஆனால் நாங்கள் இங்கே இருப்போம் எங்கள் அப்பா அம்மா கூட. அது சில தாளாளர் தந்தைகள் அனுமதியோடு தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அடுத்ததாக அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் என்ன நடந்தாலும், ஒரு காம்படிஷன், பேச்சு போட்டினாலும் சரி, அது டான்ஸ் போட்டினாலும் சரி, எந்த ஒரு போட்டியும் மாணவர் மன்றம்னுட்டு அப்போ ஒன்று நடக்கும், எல்லாமே நம்ம ஸ்கூலில் தான் நடக்கும். அதில் எல்லாவற்றிலும் நான் பங்கு பெற்று இருக்கிறேன், ஜெயித்து இருக்கிறேன். ஸோ இந்த மண், இந்த பள்ளிக்கூடம், நம்முடைய பள்ளிக்கூடம் எல்லாம் எனக்கு உங்கள் அனைவரையும் விட எனக்கு தந்தைக்கு அடுத்ததாக எனக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மறக்க முடியாத ஒன்று நிறைய இருக்குதுன்னா அதில் ஒன்று நம்முடைய பள்ளிக்கூடம். நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் வளர்ந்ததே இந்த பள்ளிக்கூடம் தான். அடுத்தது எனக்கு இப்போ மறக்க முடியாத என்னதுன்னா நம்முடைய முன்னாள் தலைமை ஆசிரியர், லீடர்ஸ் ஆர் பார்ன் நாட் மேட் என்ற கருத்தை நிரூபித்தவர்கள் அகஸ்டின் அரசரத்னம் ஆசிரியர் அவர்கள், தலைமை ஆசிரியர் அவர்கள். அவர்களிடம் நான் நிறைய வருடங்கள் வேலை பார்த்துள்ளேன். மிக மிக அருமையானவர்கள். அந்த லீடர்ஸ் ஆர் பார்ன் நாட் மேட் அப்படிங்கிறதை நிரூபித்தவர்கள் அந்த தலைமை ஆசிரியர் அவர்களையும் நான் மறக்கவே முடியாது என்னுடைய வாழ்க்கையில். நம்முடைய பள்ளிக்கூடத்தை எப்படி மறக்க முடியாதோ அதே போல நம்முடைய தலைமை ஆசிரியரையும் மறக்க முடியாது. அடுத்ததாக என்னுடைய ஸ்டாஃப் ரூமில் லேடிஸ் ஸ்டாஃப் ரூமில் அனைத்து ஆசிரியர்களுமே மிகவும் ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவர்கள். போட்டியோ பொறாமையோ எதுவும் கிடையாது. மிக அருமையாக ஒரு ஒற்றுமையாக நாங்கள் இருந்த வருடங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை மாதிரிப்பட்ட மாணவர்கள், இந்த மாணவர்களை எங்களுக்கு மறக்கவே முடியாது. உண்மையிலே சொல்ல போனால் வீட்டில் இருப்பதை விட நாங்கள் அதிகமாக சந்தோஷமாக இருந்தது உங்களிடம்தான். இப்பொழுதும் இந்த பேட்ச் மாணவர்கள் எனக்கு அதிகமாக பிடித்த மாணவர்களுள் ஒரு பேட்ச் இது. மிகவும் அருமையான மாணவர்கள். உங்களையும் என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். அடுத்ததாக நான் எத்தனையோ தாளாளர் தந்தையிடம் வேலை பார்த்திருக்கிறேன். இந்த தாளாளர் தந்தை எனக்கு சம்திங் ஸ்பெஷல். ஏனென்றால் அவர்கள் என்னை விட 2-3 வயது மூத்தவர்கள். அவர்களது தங்கையும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்று வரை எனக்கு அவர்களிடம் ஒரு கான்டாக்ட் உண்டு. அந்த ஃபாதரை பற்றி எனக்கு மிக மிக நன்றாக தெரியும். இந்த மண்ணின் மைந்தர், மிகவும் திறமைசாலியானவர்கள், எடுத்ததை செய்து காட்டக்கூடியவர்கள், நினைத்ததை செய்து காட்டக்கூடியவர்கள், அதிலும் பர்ஃபெக்டாக செய்து காட்டக்கூடியவர்கள் நம்முடைய தாளாளர் தந்தை, எங்கள் பங்கின் தந்தை. அடுத்தது இந்த மண்ணின் மைந்தர். அவர்களை பற்றி சொல்ல போனால் ஒரு நாள் பத்தாது. இப்போ லேட்டஸ்டாக ஒன்று செய்தது அந்த நம்முடைய ஊரின் என்ட்ரன்ஸில் உள்ள கெபி. சாத்தான்குளம் இருக்கும் வரை ஃபாதர் ரவிபாலனுடைய பெயர் நிச்சயம் நிலைத்திருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவ்வளவு அருமையாக அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் கெவி கட்டியுள்ளார்கள். மொத்தத்தில் உங்கள் யாரையுமே எனக்கு மறக்க முடியாது. என்னுடைய மாணவர்களை மிக அதிகமாக நான் நேசிக்கிறேன். என்னுடைய இந்த மாணவர்கள் மட்டும் இல்லை, எல்லா மாணவர்களும். நம்முடைய தாளாளர் தந்தை சொன்ன மாதிரி இப்போ உள்ள மாணவர்கள் இந்த காலத்துக்கு தக்க கொஞ்சம் மாற்றம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக இன்னும் 2-3 வருடங்கள் கழித்து அவர்கள் எங்களிடம் நன்றாக இருப்பார்கள். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் இங்கே வேலை பார்க்கும்போது ஒரு மாணவன் ரொம்ப சேட்டை பண்ணினான். அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு சில ஆசிரியர்களுக்கு டார்ச்சர் கொடுத்தான். நான் தற்சமயம் சென்னையில் இருக்கிறேன்.
அப்போ நான் அங்கே சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது லிஃப்ட் ஆப்ரேட்டராக இங்கே சேட்டை பண்ணின அதே மாணவன் அங்கே லிஃப்ட்டில் இருக்கிறான். அவன் அந்த நேரத்தில் ஒரு 2 பேர் தான் அதில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவன் என் காலில் அப்படியே விழுந்துட்டான். டீச்சர் எனக்கு என்ன